தலைவலி வருதா, உடனே என்ன பண்ணுவோம், ஒரு மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம சாதாரணமாக விட்டுருவோம். அப்படி விடுறவங்களுக்கு உங்களுக்கானது தான் இந்த ஒரு நிமிடம். ஹாய், ஐ ஆம் டாக்டர் செல்லசிந்தமிழ் செல்வன், நரதாங்கிலிருந்து. தலைவலி பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கண் பார்வை மங்குறது, மன அழுத்தம், இல்லை போதுமான தூக்கம் இல்லாதது, சைனஸ் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருந்தாலே தலைவலி வந்து பிபி இருந்தாலும் தலைவலி வந்து நார்மலாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தலைவலி வந்து சாதாரணமாக எடுத்துக்காம, குறிப்பாக வந்து தலைவலி வரும்போது வாந்தி அதிகமாகவோ, இல்லை மயக்கம் அதிகமாகவோ, இல்லை கண் பார்வை மங்குறது, இல்லை கை கால்லாம் ரொம்ப பலவீனமாகிறது, இல்லை அடிக்கடி தலைவலி, இல்லை திடீர்னு கடுமையான தலைவலி, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஏன்னா எதனால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்க டாக்டர்கிட்ட போகும்போது தான் அவங்க வந்து என்னென்ன டயக்னோஸ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்குங்க, போதுமான அளவு தண்ணி, நல்லா ஒரு 6-7 லிட்டர் தண்ணி குடிங்க. அதே போல் மன அழுத்தம், டென்ஷன், கோவம் அந்த மாதிரி இல்லாமல் யோகா பண்ணுறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரிலாம் இருங்க. இதில் வந்து தலைவலிக்கு வந்து நம்ம ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஹோமியோபதி சைனஸ் தலைவலி, இல்லை மைக்ரைன், ஒரு பக்க தலைவலி, இந்த மாதிரி எது இருந்தாலும் ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.